இங்க ஸ்டூவிட் அப்படின்ற எலியை ரிமோட் கண்ட்ரோல தூக்க முடியாம தூக்கிட்டு வருது, தெரியாதனமா கீழே போட்டுருது. அந்த நேரத்துல அங்கிள் இதை மிதிக்காதீங்கன்னு சொல்லி கத்தும் பாருங்க, அவர் தெரியாம இதை மிதிச்சுட்டு போயிடுறாரு. இந்த சவுண்ட் வந்து ஸ்டூவிட்டை வளர்க்குற அம்மா அப்பாவுக்கு கேட்குது. அந்த குட்டி பையன்ட்ட போயிட்டு இது தெரியாம தான் உடஞ்சு போச்சு, கவலைப்படாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தனியாக உட்காந்து இந்த ஸ்டூவிட்டும் இது நம்மளால தான் இப்படி ஆயிடுச்சு, அந்த குட்டி பையனால கலந்துக்க முடியலன்னு சொல்லி வேதனைப்பட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லா கப்பலும் அதோட ஸ்டார்டிங் லைனுக்கு வந்துருச்சு. அங்க பாருங்க ஒரு எலி வந்து போட் ஓட்டிட்டு இருக்குன்னு சொல்லி சவுண்ட் கேட்குது. அவங்க அம்மாவுக்கு உடனே ஸ்டூவேட் தான் இது அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. அதுவும் போட் ஓட்டிட்டு இருக்குமா. ஸ்டூவேட் ஒழுங்கா இங்க வான்னு சொல்லி கத்துறாங்க. மாம் இது என்னால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு போகுது. அந்த குட்டி பையனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஸ்டூவேட் உன்னால முடியும் போன்னு சொல்கிறான். அப்போ தான் ஒரு பணக்கார பையன் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் பயங்கரமாக வச்சிருக்கான். எல்லா போட்டையுமே சீட் பண்ணி இடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் ஸ்டூவேட்டோட போட்டு தான் கடைசியாக இருக்க நிலைமையில அது பக்கத்தில் வரும் பாருங்க. வந்தோடனே ஒரு இடி இடிக்குமாமா. அந்த பெரிய போட்டோட கயிறு வந்து ஸ்டூவேட்டோட போட்டில் பட்டுருது. இவனு மேலே ஏறி போய் எவ்வளோ கழட்டி விட ட்ரை பண்ணுறான். ஸ்டூவேட் எலின்றதை மறந்துட்டான் போல. உடனே ஒரு கடிப்பான் பாருங்க, அப்படியே கயிறு பிஞ்சு போயிடுது. கயிறு பிஞ்சு கொலாப்ஸ் ஆனதில் அந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுமாம்மா. அந்த கேப்பை பயன்படுத்தி ஸ்டூவேட்டை முன்னாடி வந்து ஜெயிச்சிடுறான். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து.